सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सच्चिदानंदरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। गुरुशुश्रूषया भक्त्या सर्वलब्धार्पणेन च संगेन साधुभक्तानाम् ईश्वराराधनेन च श्रद्धया तत्कथायां च कीर्तनैर्गुणकर्मणां तत्पादाम्बुरूहध्यानात् तल्लिङ्गेक्षार्हणादिभिः हरिः सर्वेषु भूतेषु भगवानास्त ईश्वरः इति भूतानि मनसा காமைஸ்தை சாதுமானயே. இந்த 4 பாடல் பிரஹ்லாதன் பரமாத்மாவுடைய உண்மை சுரூபத்தை சொல்லிவிட்டான். ஆத்மா நித்தியம், அவ்யயம், சுத்தம், ஏகம் எல்லாம் பார்த்தோம். அப்பேற்பட்ட ஆத்மாவை நான் என்னுடையதாக ஆக்கணும், என்னுடைய சொரூபமாக ஆக்கணும். அதற்கு எனக்கு தடையாக இருப்பது என்னுடைய மனம். அந்த மனதை நான் தயார் செய்வதுதான் இந்த சாதனங்கள். ஆயிரக்கணக்கான உபாயங்கள் சொல்லப்பட்டாலும் கூட தேர்ந்தெடுத்த உபாயத்தை உனக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று நேற்றைக்கு ஆரம்பித்தார் பார்த்தோம். குரு சுஷ்ரூஷயா பக்தியா, இது முதல் சாதனம். குருவிடத்திலே பக்தியும் குருவுக்கு சேவை புரிதலும். இது என்னை முழுமையாக தயார்படுத்துகிறது. உடல் அளவிலே, மனதளவிலே, அறிவளவிலே என்னை முழுமையாக தயார்படுத்தி என்னுடைய சொரூபத்தை உணர்வதற்கு ஒரு பெரிய சாதனமாக இருக்கிறது. 2வது சாதனம் பார்த்தோம். சர்வ லப்த அர்ப்பணேனச்ச, இதெல்லாம் என்னால் அடையப்படுகின்றதோ, அடையப்பட்டதோ, அடையப் போகின்றேனோ, அது என்னவென்னா இருக்கலாம். உலகத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய இருமைகள்
பிரியம் அப்பிரியம், ஜெயம் அஜயம், லாபம் நஷ்டம், மானம் அவமானம், இதெல்லாம் திரும்ப திரும்ப வரப்போகிறது. வேற என்ன புதுசா வரப்போகிறது? இது எல்லாவற்றையும் என்ன செய்யணுமாம்? அர்ப்பணேனச்ச, இறைவனுக்கு நான் அர்ப்பணம் செய்து விடுதல். ஒரு கேள்வி வரும், ஏன் நான் அர்ப்பணம் பண்ணணும்? எனக்கு வரக்கூடிய லாபத்தெல்லாம் அவருக்கு எதுக்கு நான் அர்ப்பணம் பண்ணணும்? எனக்கு வரக்கூடிய நஷ்டத்தை வேணா அர்ப்பணம் பண்றேன், லாபத்தை எதுக்கு நான் அவருக்கு அர்ப்பணம் பண்ணணும்டான்னா, இரண்டுமே நம்மை நம்முடைய உண்மை சுரூபத்தை அனுபவிக்க விடாமல் செய்யக்கூடிய பெரிய தடை. நன்மை வந்தால் மோகித்து போகிறோம், தீமை வந்தால் துவண்டு போகிறோம். ரெண்டும் எனக்கு எவ்வளவு பெரிய தடை. உண்மையை உணரணுங்கிற உணர்வு இருந்தால், என்னை நான் அறியணுங்கிற ஆசை இருந்தால், எனக்கு என்னென்னலாம் கிடைக்கின்றதோ, கிடைக்கப் போகின்றதோ, கிடைத்ததோ அத்தனையும் நான் சுமக்காமல், நான் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்காமல், அத்தனையும் அர்ப்பணேனச்சே, இறைவனுக்கு அர்ப்பணித்தல், கொடுத்து விடுதல், துரத்தல். இல்லையே கொஞ்சம் வைத்துக் கொள்கிறேனே, நல்ல சுகம்தானே, கொஞ்சம் வச்சுக்கிறேனடாண்ணா, அதே என்னை பெரிய தடைக்கு ஆளாக்குகிறது, என்னை என்னுடைய உண்மை சுரூபத்தை அனுபவிக்க விடாமல் செய்கிறது. மூன்றாவது பார்த்தோம், சாது பக்தானாம் சங்கீன, சாதுக்களுடைய, சந்த மகாத்மாக்களுடைய, பக்தர்களுடைய சங்கத்தை நாடுவது, தொடர்ந்து அந்த சங்கத்திலேயே இருப்பது. எதுவரைக்கும் அந்த சங்கத்தில் இருக்கணும்டான்னா, என்னுடைய சங்கத்தில் நான் உறுதியாக நிலை பெறுகின்ற வரை அந்த சங்கத்தை நான் விடக்கூடாது. என்னுடைய சங்கம் இயல்பாக உறுதிப்பட்டு விட்டது என்றால் அப்போது நான் அந்த சங்கத்தை தைரியமா விடலாம். அந்த சங்கம் இயல்பாக உறுதி ஆகணும், நான் போய் அங்கே போய் லயம் ஆகணும். எந்த துணையும் இல்லாமல், எந்த சாதனத்தினுடைய துணையும் இல்லாமல், என்னுடைய மனம் போய் என்னுடைய சொரூபத்திலே அமருகின்ற வரை இந்த சங்கத்திலே நான் இருத்தல். இந்த சங்கத்திலேயே இருப்பேன், நான் அங்கே வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது, அங்கே நான் முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கணும். அதுதான் என்னுடைய இலக்கு. இது அல்ல இலக்கு. இந்த சங்கத்திலேயே சங்கமித்திருத்தல் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. அப்படி இருந்தால் என்னை அது அங்கே கொண்டு போகாது. அந்த சங்கத்துக்கு நான் போவதற்கு இந்த சங்கத்தை துணை தேடுகிறேன், அவ்வளவுதான். மேலே ஏறக்கூடிய நாம் ஒவ்வொரு படியாக ஏறி அந்த படியில கால் வைத்து, சரி இந்த படி நம்மை தாங்கும் என்று நம்பினதுக்கு பிறகு அடுத்து அந்த கீழே இருக்கக்கூடிய படியை விடுறோம். அதே போல சாதுக்களுடைய சங்கம், பக்தர்களுடைய சங்கம் என்னை உண்மையான பரமாத்மாவிடத்திலே சங்கம் வைப்பதற்கு உதவுகிறது. அப்படி அங்கே நான் போனதற்கு பிறகு இந்த சங்கத்தை விடுதல், அங்கே நான் முயற்சி எடுத்துக்கொண்டே இந்த சங்கத்தை விடுவதற்கும் நான் முயற்சி எடுத்தல். நான்காவது பார்த்தோம், ஈஸ்வர ஆராதனேனச்ச, ஈஸ்வர ஆராதனா, நம்முடைய இஷ்டமான தெய்வத்தை மானசீகமாக ஆராதித்தல். அது ரொம்ப முக்கியம். மானசீகமாக ஆராதனை செய்தல். அந்த உருவத்திற்கு என்னுடைய மனதிலே அந்த உருவத்தை நான் கொண்டு வந்து நிலையை பெற வைக்கணும். அந்த உருவத்திற்கு நான் சதா சர்வ காலமும் அர்ச்சனம், வந்தனம், பாதசேவனம், தாஸ்யம், சக்கியம், கீர்த்தனம், என்னெல்லாம் உண்டோ, ஸ்ரவணம், மனனம், என்னெல்லாம் உண்டோ எல்லாம் இங்க நடக்கணும். வெளியிலே செய்தல் என்பது ஆரம்ப காலகட்டத்திலே சௌலபியம். ஆனா அது எனக்கு பிரயோஜனப்படாது, உள்ளுக்குள்ள பிரயோஜனப்படாது. ஏண்டான்னா அந்த வெளியில இருக்கக்கூடிய ஆராதனை உள்
மனதை பக்குவப்படுத்தாது சிறிது நேரத்திற்கு என்னை மயக்க நிலையிலே வச்சிருக்கும். இப்ப ஆராதனை இங்க வரணும். ஆதிசங்கரர் சொல்றார் அல்லவா மானசீக பூஜால, ஆராதயாமி மணி சந்நிபமாத்மலிங்கம். ஏன்னா இந்த ஆராதனைக்கு யார் ஒருத்தருடைய துணையும் தேவையில்லை. இந்த ஆராதனைக்கு எந்த வஸ்துக்களும் தேவையில்லை புறத்துல. இந்த ஆராதனைக்கு எதையும் நான் புறத்திலே போய் நேரத்தை விரயம் செய்து பொருள்களை சேகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆராதனைக்கு எனக்கு ஒரு இடம் தேவையில்லை, ஒரு காலம் தேவையில்லை, ஒரு மூர்த்தி தேவையில்லை. கண்ணை மூடினா அங்க இருக்கார், அவ்வளவுதான். ஆராதயாமி. ஒருவேளை உங்களுக்கு எதுவுமே நினைவுக்கு வரவில்லை என்றால் கைலாயநாதனுடைய உருவம் இங்க வந்துட்டா போறோம், அவ்வளவுதான். இந்த கைலாய பருவதம் ஹிருதயத்திலே வந்துவிட்டால் அதன் பிறகு ஆராதனையை துவங்கிடலாம். என்னென்னலாம் நான் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேனோ அதை ஹிருதயத்திலேயே செய்தல். எவ்வளவு மணி நேரம் வேணா. இங்க அப்படி இல்லை. கொஞ்சம் குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் நம்மளால உட்கார முடியாது. ஆனா இங்க அப்படி அல்ல. மானசீக ஆராதனையில என்ன ஒரு சிறப்புடான்னா, முழு கவனம் இருந்தால்தான் ஆராதனை நடக்கும். புறத்துல கவனம் இருக்குன்னு அவசியம் இல்லை. கவனம் எங்க வேணா இருக்கலாம். உடல் ஏதோ பண்ணி கொண்டிருக்கும், வாக்கு எதையோ செய்து கொண்டு சொல்லி கொண்டிருக்கும், கண்கள் எதையோ பார்த்து கொண்டிருக்கும், ஆராதனை நடக்கும். ஆனா மானசீக ஆராதனையில பாத்தீங்கன்னா கவனம் இல்லைன்னா செயல் நின்றுரும். இறைவனுடைய மூர்த்தியை ஆராதிக்கிறேன் என்றால் அந்த மூர்த்தி இங்க மனசுக்குள்ள வரலன்னா செயல் நின்று விடுகிறது. அப்ப ரொம்ப ரொம்ப கவனம் தேவைப்படுகிறது, ஒருமுகப்பட்ட மனது தேவைப்படுகிறது, தூய்மையான மனது தேவைப்படுகிறது, பக்தி என்பது தேவைப்படுகிறது, ஆர்வம் என்பது தேவைப்படுகிறது. இதெல்லாம் மானசீக ஆராதனைக்கு ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான தன்மை. இது என்ன பண்ணணும், அப்படியே மூர்த்தத்திலிருந்து என்ன அமூர்த்தத்துக்கு கொண்டு போறதுக்கு உண்டான சாதனம். இதுவரைக்கும் இன்றைக்கு பார்த்தோம். ஈஸ்வர ஆராதனேனச்சே 4 குரு சுஷ்ரூஷயா பக்தியா சர்வலப்தா அர்ப்பணேனச்சே சாது பக்தானாம் சங்கேன ஈஸ்வர ஆராதனேன. 5வது தத் கதாயாம் ஸ்ரத்தையா. பகவானுடைய தத் கதாயாம், பகவானுடைய கதைகளை ஸ்ரத்தையா ஸ்ரவணேன ஸ்ரத்தையா ஸ்ருண்வதாம், கவனமுடன் நம்பிக்கையுடன் ஒருமுகப்பட்ட மனோபாவத்துடன் அவநம்பிக்கை இல்லாதவனாய் பகவானுடைய கதைகளை காது கொடுத்து கேட்டல். இதுவும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சாதனம். காதின் வழியாகத்தான் நன்மையும் தீமையும் உள்ளே வருகிறது. காது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு கருவி பாருங்கள். என்னை மோட்சத்துக்கு கொண்டு போவதும் காதுதான், என்னை துன்பக்கடலில் ஆழ்த்தி வைத்திருப்பதும் காதுதான். நமக்கு புரியறதில்ல, காதனுடைய சிரேஷ்டம் நமக்கு புரியறதில்லை. அதனால தான் நீங்க பார்த்தீர்கள் என்றால் உத்தமமான செயலை செய்கின்ற காதிற்கு நான் வைரத்தால், வைடூரியத்தால், தங்கத்தால் நான் புஷ்ப அர்ச்சனை செய்கிறேன் என்பதை காட்டுவதற்காக காதுல தோடு போடுறோம். இந்த காது இறைவனுடைய வைபவத்தை சதா என்னிடத்திலே கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருக்கிறது. அந்த காதிற்கு நான் வைரத்தால் புஷ்ப அர்ச்சனை செய்கிறேன், தங்கத்தால் புஷ்ப அர்ச்சனை செய்கிறேன். அழகுக்கு அல்ல. ஏன்னா அது பிணம். பிணத்துக்கு நீங்க அழகு பார்க்கறதுல என்ன இருக்கு? ஆனா அது எனக்கு எவ்வளவு பெரிய காரியத்தை செய்கிற நன்றியாக
அந்த நன்றியை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக எதை உலகத்திலே நான் உன்னதமான பொருளாக மதிக்கிறேனோ அந்த பொருளை நான் அர்ப்பணம் செய்கிறேன். தத் கதாயாம் ஸ்ரத்தையா. அதனாலதான் ஒரு மனிதனுக்கு காது போய்விட்டது என்றால் அவன் பிணம்தான். காது கேட்காமல் போய்விட்டால் அவன் பிணம்தான். ஏன்? இறைவனை பற்றின வைபவம் எதுவும் காதுக்குள்ளே வந்து விழாது, எதுவும் விழாது. தத் கதாயாம் ஸ்ரத்தையா தத் விஷ்ணோஹோ கதாயாம். பகவானுடைய விஷ்ணுவனுடைய கதைகளை ஸ்ரத்தையுடன், ஸ்ரத்தையிலிருந்து தான் ஸ்ரவணமே வருகிறது, ஸ்ரத்தையிலிருந்து தான் சுஷ்ருஷா வருகிறது, ஸ்ரத்தையிலிருந்து தான் ஞானம் பிறக்கிறது, ஸ்ரத்தையிலிருந்து தான் பக்தி வருகிறது, ஸ்ரத்தையிலிருந்து தான் மோக்ஷம் என்பது கிடைக்கிறது, ஸ்ரத்தையிலிருந்து தான் அறியாமை நீங்குகிறது, அகங்காரம் நீங்குகிறது, கர்மவினை நீங்குகிறது. இந்த பிறவியிலேயே முக்தி அடைகிறான். ஒரே ஒரு சாதனம் தான் ஸ்ரத்தா. தத் கதாயாம் ஸ்ரத்தா. இது 5வது சாதனம். 6வது தது குணகர்மானாம் கீர்த்தனைஹி. பரமாத்மாவுடைய குணங்களையும் கர்மங்களையும், குணகர்ம பகவானுடைய விசேஷமான குணங்களை கீர்த்தனம் செய்து கொண்டே இருத்தல், புகழ்ந்து கொண்டே இருத்தல். தத் குண தத் கர்மனாம். அவருடைய கர்மங்கள், லீலைகளை எல்லாம் கீர்த்தனம், புகழ்ந்து கொண்டே இருத்தல், போற்றிக்கொண்டே இருத்தல், பேசிக்கொண்டே இருத்தல், ஜபித்து கொண்டே இருத்தல், சொல்லிக்கொண்டே இருத்தல், மற்றவர்களுக்கு எடுத்து விளம்பிக் கொண்டே இருத்தல், என்னவென்னா எடுத்துக்கொள்ளுங்கள், பாடிக்கொண்டே இருத்தல் கீர்த்தனம். நம்ம ரொம்ப பிடித்தமான விஷயமா இருந்தால் நமக்கு நாமே பேசிக்கொண்டே இருக்கிறோம் அல்லவா? அந்த யார் நமக்கு ரொம்ப பிடித்தமானவர்களோ அவர்களோட உருவம் இருக்குன்னு அவசியமே இல்லை, மனதால் அவர்கிட்ட பேசிக்கொண்டே இருக்கிறோம் அல்லவா? அதே போல இறைவனை நான் மனதுக்குள்ளே ஆராதிக்க ஆரம்பித்து விட்டால் இறைவனுடன் நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன், இறைவனுடைய வைபவங்களை எல்லாம் கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். குணங்களை, கர்மங்களை, குணகர்மனாம் கீர்த்தனைஹி. அடுத்தது தத் பாத அம்புஹு உருக தியானாத். பரமாத்மாவுடைய பாதத்தை, அம்புஜமாக இருக்கக்கூடிய தாமரை பாதத்தை நான் தியானாத், தியானம் செய்து பழகுதல், தியானித்தல். தியானம் எப்போ வருண்டான்னா மனதுல அந்த உருவம் முழுமையாக நிறைந்திருந்தால். தியானம் எப்போ வரும்? பரமாத்மாவுடைய வைபவத்தை, குணங்களை, கர்மங்களை முழுமையாக சந்தேகம் இல்லாமல் கேட்டிருந்தால். தியானம் எப்ப வரும்? பரமாத்மாவிடத்திலே பக்தி இருந்தால். தியானம் எப்ப வரும்? பரமாத்மாவுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு என்று தெரிந்தால். தியானம் எப்ப வரும்? உலகத்து விஷயத்தை நான் மறந்திருந்தால். தியானம் எப்ப வரும்? என்னை நான் இழந்தால். எனக்கு தியானமே வரதில்லையே, நான் தியானமே பண்ண முடியலடான்னா என்னெல்லாம் தடைன்னு பார்க்கணும். என்னை நான் நினைத்து கொண்டே இருக்கிறேன், அப்போ தியானம் வராது. உலகத்தை நான் நினைத்துக் கொண்டே இருக்கிறேன், தியானம் வராது. உடைமைகளை எல்லாம் நினைத்துக் கொண்டே இருக்கிறேன், தியானம் வராது. உடலை பற்றியே தியானித்துக் கொண்டிருக்கிறேன், தியானம் வராது. கடந்த காலம், எதிர்காலத்தை பற்றி நான் தியானித்துக் கொண்டிருக்கிறேன், தியானம் வராது.
நிகழ்காலத்திலே ஆற்ற வேண்டிய கடமையை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறேன், தியானம் வராது. பற்று இருந்தால் தியானம் வராது, பயம் இருந்தால் தியானம் வராது, வியாதி இருந்தால் தியானம் வராது. இறைவனை பற்றின வைபவம் எனக்கு ஞாபகத்துக்கு வரவில்லை என்றால் தியானம் வராது. இறைவனுடைய ஸ்வரூபம் என்னுடைய அறிவுக்கு புலப்படவில்லை என்றால் தியானம் வராது. நேற்றைக்கு பார்த்தோம்ல, 12 பகவானுடைய ஸ்வரூபம் அது முழுக்க என்னுடைய அறிவிலே நிலை பெறவில்லை என்றால் தியானம் வராது. ஸ்ரத்தை இல்லை என்றால் தியானம் வராது, பக்தி இல்லை என்றால் தியானம் வராது. அதனால்தான் கண்ணை மூடினா நமக்கு ஒன்று இருளா இருக்கு, ஒன்றுமே இல்லாத நிலையிலே இருக்கு, இருளாக இருக்கிறது. அல்லது ஏதோ சினிமா தியேட்டர்ல ஸ்கிரீன்ல படம் ஓடுவதை போல மனதில் ஏதோ ஓடிக்கொண்டே இருக்கு. கண்ணை மூடினா ஏதோ ஓடிக்கொண்டே இருக்கு. என்னால நான் விரும்பக்கூடிய பொருளை பார்க்க முடியவில்லை, மற்றது அத்தனையும் பார்க்கிறேன். அதனால்தான் கண்ணை மூடுவதற்கு நாம் தயாராக இல்லை. கண்ணை மூடினாலே நமக்கு சோறு வந்து விடுகிறது, பயம் வந்து விடுகிறது. இங்க சொல்றார், தத் பாத அம்புகு உருக தியானாத். பரமாத்மாவுடைய பாதம், தாமரை பாதத்தை மனதால் தியானாத், தியானம் செய்தல். எவ்வளவு அழகா அழைச்சின்னு போறார் பாருங்க. இதெல்லாம் எதற்கு? சாதனங்கள். எதற்கு? அந்த சாத்தியமாக இருக்கக்கூடிய ஆத்மா நித்தியம், அவ்யயா, சுத்தஹா, ஏகஹா, இதெல்லாம் பார்த்தோமல்ல, 12 லட்சணங்கள். அந்த சொரூபமாக நான் ஆவதற்கு இதெல்லாம் சாதனம். அடுத்தது சொல்றார், தது லிங்க, தது லிங்க ஈக்ஷார்க, ஈக்ஷார்கநாதிபிஹி சர்வேஷு பூதேஷு பகவான் ஈஸ்வரஹா ஹரிஹி ஆஸ்தே. தது லிங்க ஈக்ஷணாகா. பரமாத்மாவுடைய அடையாளங்களை, லிங்கத்தை, மூர்த்திகளை, பரமாத்மாவுடைய லிங்கம், பரமாத்மாவை நமக்கு சுட்டி காட்டக்கூடிய மூர்த்தியாக இருக்கலாம், அல்லது நாமமாக இருக்கக்கூடிய ஓம்காரமாக இருக்கலாம். இதை ஈக்ஷார்க என்ன செய்யணுமாம்? கண்கொண்டு பார்த்தல். ஈக்ஷிதா என்றால் பார்ப்பது, மனக்கண்ணால் பார்த்தல். இங்க ஓம்காரத்தை மனக்கண்ணால் பார்த்து அதையே தியானித்து பழகுதல். ஓம விட்டு என்னுடைய மனம் இங்க அங்க போகக்கூடாது. திரும்ப திரும்ப ஓம்காரத்திலே, லிங்க அந்த அடையாளத்திலே, ஓம்ங்கிற அந்த அடையாளத்திலேயே மனம் எவ்வளவு நிமிடங்கள் நிலை பெற்று இருக்கிறது. ஒருவேளை இங்க அங்க போவதை போல இருந்தால் மறுபடியும் கொண்டு வந்து ஓம்காரத்திலேயே நிலை பெற வைத்தல். அதை கவனமாக ஈக்ஷிதா பார்த்து கொண்டே இருத்தல். அடுத்தது, சர்வேஷு பூதேஷு பகவான் ஈஸ்வரஹா ஹரிஹி ஆஸ்தே. இதெல்லாம் பண்ணி முடிச்சு வெளியில வந்த போது வெறுப்பை காட்டினால், பேதத்தை பார்த்தால், உலகத்துக்கும் எனக்கும் வேற்றுமையை பார்த்தால் பக்தியானது முழுமை பெறாது. அதனால சொல்றார், சர்வேஷு பூதேஷு, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளிடத்திலும் பகவான் ஹரிஹி ஆஸ்தே. பகவான் ஈஸ்வரனே, ஈஸ்வரனாக, ஹரியாக அவர்தான் எல்லா ஜீவராசிகளிடத்திலும் இருக்கிறார் என்று என்ன செய்யணுமாம்? பூதானி மனசா, எல்லா ஜீவராசிகளையும் தன்னுடைய மனதிலே பரமாத்மாவுடைய சொரூபமாக பார்ப்பதினால். ரொம்ப முக்கியம். நான் எனக்குள்ளே பரமாத்மாவை பார்க்க முயற்சி எடுக்கிறேன்,
ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளை நான் பரமாத்மா பார்க்க மாட்டேன் என்றால் நம்முடைய ஞானம் முழு ஞானமாக ஆகாது. ஞானம் முழுமையாக முழுமை பெற வேண்டுமானால் நானும் இறைவனும் வேறு வேறு அல்ல, நானும் உலகமும் வேறு வேறு அல்ல, நானும் ஜீவராசிகளும் வேறு வேறு அல்ல, நானும் ஜடவஸ்துக்களும் வேறு வேறு அல்ல, எல்லாம் ஒரே ஒரு சொரூபத்தினுடைய பரிணாமங்கள் தான் இவை அத்தனையும் என்று சொல்லக்கூடிய அந்த ஞானம் எனக்கு ஏற்பட்டால் தைஹி காமைஹி சாது மானையே, இதெல்லாம் செய்தால் இவனுடைய மனம் முழுமையாக தயாராகிறது. எதற்கு? அந்த சொரூபத்தை அடைவதற்கு. இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றார், இப்பேற்பட்ட இந்த முயற்சி உங்களால் எப்பொழுதும் செய்யப்படட்டும். சரி, இதெல்லாம் செஞ்சா என்ன கிடைக்கும்? பிரகலான் சொல்றான், பக்திஹி கிரியதே, இவ்வாறு நீங்கள் பக்தி செய்தால் யாரிடத்திலே? வாசுதேவே பகவதி, பகவானிடத்திலே பக்தி செய்தால் யயா ரதிம் சம்லப்யதே, அந்த பக்தியினாலே நீங்கள் ரதிஹி சந்தோஷத்தை, மேலான சாந்தியை நன்றாக அடைவீர்கள். மேலான சாந்தினா என்னது? பரமாத்மாவுடைய சொரூபத்தை நீங்கள் அடைவீர்கள். இதெல்லாம் இந்த உபதேசமானது 5 வயது பாலகர்களுக்கு, தன் கூட இருக்கக்கூடிய பாலகர்களுக்கும் பெண்களுக்கும் இந்த ஞானமானது முழுமையாக கொடுக்கப்படுகிறது. இது எல்லாவற்றையும் பெற்றிருக்கக்கூடிய அசுர குழந்தைகள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுகிறார்கள். அவர்கள் இந்த ஞானத்தை உள்வாங்கப் போகிறார்களா, உள்வாங்கி இதை தன்னுடையதாக ஆக்கப் போகிறார் என்பதை பற்றியெல்லாம் அவனுக்கு கவலை இல்லை. தான் எந்த அனுபவத்திலே இருக்கிறோமோ அந்த அனுபவத்தை மற்ற குழந்தைகளுக்கும் சொல்லிவிட்டார். இப்பொழுது என்ன ஆகிவிட்டது? இது எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் ஆனந்தத்தை வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்றது. இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சண்டாமர்க்கர்களுக்கு ஒரு பக்கம் வேதனை, இன்னொரு பக்கம் நாம் சொல்லிக் கொடுக்காத கல்வி முறையெல்லாம் இவன் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறானே, நம்முடைய வாழ்க்கை முறைக்கே வேட்டு வைக்கிறானே. நேர போய் முறையிடுகிறார்கள். பாவம், அவர்களுக்கு அவ்வேளை போய்விடும், மரண தண்டனை ஏற்படும். அதை பற்றி எல்லாம் இவனுக்கு கவலையே இல்லை. இவன் தன்னுடைய அனுபவம் அத்தனையும் இந்த குழந்தைகளுக்கு போய் சேர வேண்டும். அப்படி சேர்ந்தது என்றால் இவர்கள் இந்த உலகத்திலே நாராயணனை தவிர வேற எதையுமே நாட வேண்டிய அவசியம் இல்லை, எதையுமே செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு போகிறான் பாருங்கள், எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு போய் பேசுகிறான் பாருங்கள். ந தானம் ந தபோனேஜ்யா ந சௌச்சம் ந விரதானி ச பிரியதே அமலயா பக்தியா ஹரிஹி ஹரிஹி அன்யத் விடம்பனம். எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு இந்த ஜீவன் அழைத்து கொண்டு போகிறது பாருங்கள். ஒருவேளை உனக்கு ஹரிஹி அமலையா பக்தியா, அமலமான பக்தி ஹரியிடத்திலே இருந்தால், நாராயணனிடத்திலே இருந்தால்,
அமலையா பக்தியா, மலம் இல்லாத பக்தி உனக்கு நாராயணனிடத்திலே இருந்தால், இது முக்கியமானது. நம்மள்ட்ட கேட்டுக்கணும், நான் அமலமான பக்தியை நாராயணனிடத்திலே வைத்திருக்கிறேனா? அப்படி ஒருவேளை நான் அமலமான பக்தியை வைத்திருந்தால் நான் இது எல்லாவற்றையும் துறக்கலாம்ங்கிறார். எதை? தானம், தபஹா, இஜ்யா, யாகம், சௌச்சம், ஸ்நானம் செய்வது, புனிதமான கர்மங்களில் ஈடுபடுவது, அதெல்லாம் விரதானிச்சே, விரதங்கள் அனுஷ்டானம் செய்வது, இவைகள் எதுவும் இந்த பக்தனுக்கு தேவையில்லை. விரதானுஷ்டானம் வேண்டாம், சௌச்சம் வேண்டாம், யஜ்ஞங்கள் வேண்டாம், தானம் வேண்டாம், தபம் வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் உடல் தூய்மைக்கும் மன தூய்மைக்கும் உண்டான சாதனங்கள். இவனுடைய மனம் ஏற்கனவேயே நாராயணனிடத்திலே முழுமையாக ஈடுபட்டிருக்கின்ற காரணத்தினாலே மீண்டும் இந்த கர்மத்தை செய்ய வேண்டிய அவசியம் இவனுக்கு இல்லாமல் போய்விடும். யஜ்ஞே தானே தபஹா சௌச்சம், விரதங்கள் எதுவும் இவனுக்கு தேவையில்லாமல் போய்விடுகிறது. ஒருவேளை பக்தி இல்லை என்று சொன்னால், அப்போ பக்தி இல்லாமல் கடைபிடிக்கக்கூடிய யஜ்ஞமாக இருக்கலாம், தானமாக இருக்கலாம், தவமாக இருக்கலாம், சௌச்சமாக இருக்கலாம், அத்தனையும் அந்யத் விடம்பனம், வெறும் வெளிவேஷமே. இப்பேற்பட்டவர்களுக்கு எதுவும் செய்ய வேண்டிய அவசியம், எந்த ஆச்சார அனுஷ்டானம் தேவையில்லை. தூய்மையான அமலமான பக்தி ஒன்றே போரும். இதை சொல்லிட்டு அவன் சொல்றான், ததோஹரௌ பகவதி பக்திம் குருத தானவாஹ ஆத்மௌபம் ஏன சர்வத்ர சர்வபூத ஆத்ம நீஸ்வரைஹி. எல்லா ஜீவராசிகளுக்கு உள்ளும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை, ஈஸ்வரனை, பகவதி ஹரௌ பக்திம் குருதே, அப்பேற்பட்ட அந்த பகவானிடத்திலே பக்திம் குரு, பக்தியை செய்யுங்கள். வேற ஒன்னும் செய்ய வேண்டாம், பக்தி ஒன்றே மேலான. ஏ தானவாகா, அசுர கூட்டத்திலுடைய குழந்தைகளே, பெண்களே, தூய்மையான அப்பழுக்கற்ற பக்தியை செய்யுங்கள். நிச்சயமாக நீங்கள் பரமாத்மாவுடைய அந்த சாயுஜ்ய பதவியை அடைவீர்கள். நிச்சயமாக நீங்கள் அடைவது திண்மை. இது ஒன்றுதான் நான் கற்ற கல்வி, இதுதான் உங்களிடத்திலே நான் சொல்ல விருப்பப்பட்டது. இதை தவிர வேறு ஒன்று இல்லை. ஏதாவானேவ லோகேஸ்மின் பும்சஹா ஸ்வார்த்த பரஸ்மிருதா ஏகாந்த பக்தி கோவிந்தே யத் சர்வத்ர ததீக்ஷணம். முடிக்கிறான் தன்னுடைய உபதேசத்தை. கோவிந்தே ஏகாந்த பக்தி, கோவிந்தனிடத்திலே ஏகாந்த பக்தி, மாறாத பக்தி, அது ஒன்றுதான் சிரேஷ்டமானது. சர்வத்ர ததீக்ஷணம் எது. ரெண்டாவது சொல்றான், கோவிந்தனையே, தது அந்த பரமாத்மாவே, ஈக்ஷணம் எல்லாவற்றிலும் அந்த கோவிந்தனையே பார்ப்பது. எல்லாரையும் சர்வத்திர எல்லோரையும் கோவிந்தனாக பார்ப்பது, கோவிந்தனிடத்திலே மாறாத பக்தி கொள்வது. இந்த ஒன்றுதான், இந்த ஞானம்தான் அஸ்மின் லோகே, இந்த லோகத்தில் பும்சஹா பரஹா, மனிதர்களுக்கு மேலான ஸ்வார்த்தா ஸ்மிருதா, மேலான பலன், ஸ்வார்த்தா
உண்மையான மேலான பலன் ஒருவனுக்கு ஏதாவது இருக்கின்றது என்றால் கோவிந்தனிடத்திலே மேலான மாறாத ஏகாந்த பக்தியும் எல்லா ஜீவராசிகளிடத்திலும் பரமாத்மாவையே பார்ப்பதும் தான் மேலான ஸ்வார்த்த ஸ்மிருதா, தன்னுடைய காரியமாக மேலான காரியமாக அடைய வேண்டிய இலக்காக சாஸ்திரங்களினாலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இந்த விஷயத்தை எல்லாம் கவனமாக கேட்ட தானவர்கள், அசுர கூட்டங்கள், இவன் சொன்ன விஷயத்திலே எதுவுமே பிழையில்லாமல் இருக்கின்ற காரணத்தினாலே, சத்தியமாக இருக்கின்ற காரணத்தினாலே அப்படியே ஏற்றுக்கொண்டு விட்டார்களாம். மாறாக ஷண்டாமர்கவ் என்னென்னலாம் விஷயத்தை சொல்லிக் கொடுத்தார்களோ அதை காது கொடுத்தே கேட்கவும் இல்லை, அந்த விஷயத்தை வாங்கவும் இல்லை, அது அப்படியே அங்கே விட்டு விட்டார்கள். தானும் தன் சுத்தி இருக்கக்கூடிய பெண்களும் அசுர குழந்தைகளும் நாராயணனிடத்திலேயே மேலான பக்தி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்துவிட்டு பயந்தவர்களாய் நேர போய் அரசனிடத்திலே முறையிடுகிறார்கள். இந்த 2 பேரும், ஷண்டாமர்கவ் 2 பேரும் இந்த செயல்பாட்டை கிஞ்சித்தளவும் எதிர்பார்க்காத, ஏற்றுக்கொள்ள முடியாத பலகீனமான மனம் படைத்த அசுரன் ஹிரண்யகசிபு குழந்தையினுடைய தவறான செயல்பாட்டை கேட்டு மிகவும் கோப ஆவேசப்படுகிறான். கோப ஆவேசம் கொண்டவன் குழந்தையை கொல்ல வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வருகிறான். குழந்தையை கொன்றே விட வேண்டும். ஏன்? இவன் எனக்கு எதிரி, இவனால் எனக்கு எல்லா சந்தோஷமும் போய்விட்டது. பாருங்கள், தான் தன்னால் எல்லாவிதமான தோஷத்தையும் சம்பாதித்துக் கொண்டு ஹிரண்யகசிபு குழந்தையினாலே தான் தனக்கு எல்லா துன்பமும் ஏற்பட்டு விட்டது என்று நினைத்து குழந்தையை கொல்ல வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வருகிறான். குழந்தையிடத்திலே வந்து பேசுகின்றான். துர்வினீதஹா, வினீத பாவம் இல்லாதவனே, வணக்கம் செய்யக்கூடிய மனோநிலையிலே இல்லாதவனே, பணிவு இல்லாதவனே, மந்த ஆத்மனஹா, மந்த புத்தி படைத்தவனே, அல்ப புத்தி படைத்தவனே பிரகலாதா. யாரு பாருங்கள், தான் என்னெல்லாம் நிலையில இருக்கோமோ அதையெல்லாம் பிரகலாதன் ஏத்துறான். தான் பிரணீதம், வணக்கம் இல்லாதவனாயிருக்கிறான். துர்வினீதா, வணக்கம் இல்லாத மனோநிலையில இருக்கிறான். தான் மந்த புத்தியுடன் கூடியவனா இருக்கிறான். ஆனா பிரகலாதனப்பா சொல்றான், ஏ மந்த புத்தயா துர்வினீதா. மூன்றாவது சொல்றான், குலபேதகர், குலபேதக ஆராதமஹா, குலத்தை அழிக்க வந்தவனே, குலத்திற்கு எல்லாம் கெடுதல் செய்வதற்காக வந்தவனே. பாருங்கள், இவன் குலத்துக்கு கெடுதல் பண்ணிட்டு இருக்கான், பிரகலாதன் குலத்துக்கு நல்லது பண்றான். ஆனா இப்ப என்ன மாறி சொல்லுகிறான், நீ இந்த குலத்தை அழிக்க வந்தவன், கெடுதல் செய்ய வந்தவன். குல அதமாக, நீ இந்த குலத்திற்கே மிகவும் நீச்சமானவன், அதமமானவன். எவ்வளவு எவ்வளவு போற்ற வேண்டும் நினைத்து பாருங்கள். இந்த குழந்தைய எவ்வளவு போற்ற வேண்டும். தான் வாழ முடியாத ஒரு உன்னதமான உயர்ந்த வாழ்க்கையை தன்னுடைய குழந்தை வாழ்கிறானே,
இந்த 5 வயதிலேயே இந்த குழந்தைக்கு இவ்வளவு பெரிய ஒரு அறிவும் பக்தியும் வினயமும் நற்பண்புகளும் இறைவனையே ஆராதிக்கக்கூடிய ஆற்றலும் எல்லாம் இருக்கிறதே, நமக்கு இல்லையே என்று இந்த குழந்தையை பாராட்டி இருக்க வேண்டாமா? ஆனால் அசுர சுபாவம் படைத்த தான் ஹிரண்ய கசிபுன்னு ஏண்டா பெயர்றான்னா மந்த புத்தி. ஹிரண்யம்னாலே தங்கம். அப்போ தங்கம் என்பது மண்ணு தானே, அது மண் துகள்கள் தானே. அப்போ மந்த புத்தி படைத்த சிந்தனை உடையவர்களுடைய வாழ்க்கை முறை எதை விரும்புகிறது? உன்னதமான இருக்கக்கூடிய பரமாத்மாவுடைய ஆளுமையை விரும்புகிறதா என்ன? அறிவை விரும்புகிறதா என்ன? பக்தியை விரும்புகிறதா என்ன? அவரை அடைய விரும்புகிறதா என்ன? அப்ப அவர்களுக்கு முழுக்க முழுக்க அர்த்தம் காமம். காமம் கூட இரண்டாவது அர்த்தம் செல்வம் செல்வம் செல்வம். சரிப்பா, செல்வத்தை இவ்வளவு பெற்றுவிட்டாயே, இன்பத்துக்கு போ. இன்பம்லாம் வேண்டாம், இன்னும் எவ்வளவு செல்வத்தை சேர்க்கலாம். அதனால்தான் செல்வத்தை சேர்த்தவர்கள் இன்பத்தை நுகர்வதற்கு கூட தயாராக இல்லை. என்ன வேடிக்கை பாருங்க, நல்ல வஸ்திரங்கள் கூட உடுத்திக் கொள்ள மாட்டார்கள். நல்ல வஸ்திரங்கள் கூட வாங்குவதற்கு தயாராக இல்லை. சரி, இவ்வளவு செல்வத்தை சேர்க்கிறாயே, எதற்காக சேர்க்கிறாய்? அது தெரியாது. இறக்கும்போது இதெல்லாம் வரப்போகிறதா? அதுவும் தெரியாது. நல்ல சாப்பாடு சாப்பிடேன்ப்பா, ஏன் நடந்து நடந்து போகின்றாய்? வாகனம் இருந்தால் வாகனத்துல போயேன். இல்ல 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 இல்ல, நடந்துதான் போவேன். அதுல நான் 2 ரூபா மிச்சம் பிடிக்கிறேன். மிச்சம் பிடிச்சு என்ன பண்ண போகிறாய் நீ? போ. செல்வத்தை சேர்ப்பதிலேயே கவனமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை, செல்வத்தை கொடுக்கின்றவனை, செல்வத்தையே தன்னுடன் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவனை நினைப்பதற்கு இந்த மனம் தயாராக இல்லை, பக்குவப்படவும் இல்லை. இப்பேற்பட்டவர்களுக்கு யாராவது தெரியாதனமா இறைவனை பற்றி பேச ஆரம்பித்தால், நினைக்க ஆரம்பித்தால், அவர்களிடத்திலே கோபம் வருகிறது, வெறுப்பு வருகிறது. நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு செல்வத்தை சேர்க்கிறோம், இது உட்கார்ந்து கொண்டு ஏதோ பிதற்றி கொண்டிருக்கிறது, வேலை செய்யாமல் சோம்பேறித்தனமாக இருந்து. எங்களை போல கடினமா உழைச்சு பார்த்தா தான் தெரியும் செல்வத் யாருக்கு வேண்டும். செல்வம், செல்வத்தினாலே இன்பம் என்று நினைக்கின்ற வரை நிச்சயமாக அது பின்னாடி போய்த்தான் ஆக வேண்டும். ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு செல்வத்தினால ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொன்னால் நான் எதுக்கு செல்வத்துக்கு பின்னாடி போகணும்? அப்போ செல்வத்துக்கு பின்னாடி போகக்கூடியவர்களுக்கு, இறைவனை நோக்கி போகக்கூடியவர்களை கண்டால் நிச்சயமாக வெறுப்பும் கோபமும் பொறாமையும் வருத்தமும் நிச்சயமாக இருக்கும். அப்ப அவர்களை அழைத்து விடுவேன் என்ற எண்ணம் வந்தே தீரும். எப்படியாவது உன்னை அழித்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு, எப்படி இருக்கானா இவன்? ஸ்தப்தம் கர்வம் கொண்டவனாய், ஸ்தப்தம் கர்வம் கொண்டவனாய், நான் என்னுடைய குருவினுடைய மாணவர்களுக்கு உத்தரவிட்டேன் இந்த ஞானத்தை கொடுக்க சொல்லி. அவர்கள் உனக்கு இந்த ஞானத்தை கொடுத்தார்கள், ஆனால் நீ வாங்க மறுத்தாய். ஆகையினால என்னுடைய உத்தரவை நீ மீறிவிட்டாய். மது சாஸ்திர ந உத்ருதம், நீ அந்த ஞானத்தை வாங்காத காரணத்தினாலே, நீ என்னுடைய வாக்கை மீறிய காரணத்தினாலே கர்வம் கொண்ட உன்னை அத்ய யமக்ஷயம் யமக்ஷயம் நேஷ்யே, உன்னை நான் யமலோகத்திற்கு அனுப்பிவிடப் போகிறேன். என்ன வேடிக்கை பாருங்கள். யாரொருத்தன் யமமான வாழ்க்கையை வாழ்கிறானோ, யாரொருத்தன் நியமமான வாழ்க்கை வாழ்கிறானோ, யாரொருத்தன் நிர்மலமான வாழ்க்கையை வாழ்கிறானோ,
யார் ஒருத்தனிடத்திலே ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி என்பது இருக்கிறதோ அப்பேற்பட்டவன்கிட்ட சொல்லுகிறான் இந்த ஹிரண்யகசிபு, உன்னை நான் யமலோகத்துக்கு அனுப்புகின்றேன். என்னுடைய உத்தரவானது உன்னை எந்த லோகத்திலும் இருந்தும் யாரிடத்திலிருந்தும் உன்னை காப்பாற்ற முடியாது. அப்பேற்பட்ட என்னை கண்டு கூட நீ பயம் கொள்ளாமல் இருக்கின்றாய். யார் உன்னை காப்பாற்றப் போகிறார்கள்? இதுதான் ரொம்ப ரொம்ப ஆங்கிலத்தில் சொன்னா இதுதான் ரொம்ப ஹைலைட்ஸ், தலைப்பு செய்ன்னு சொல்றோம் அல்லவா. அவன் கேட்கிறான் பாருங்கள் பிரஹ்லாதன்ட்ட, குருத்தஸ்ய யஸ்ய கம்பந்தே த்ரயோ லோகா சகேஸ்வராஹ தஸ்ய மே பீதவன் மூட சாசனம் கிம் பலோத்யகாஹ. ரொம்ப 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 சிந்திக்கக்கூடிய ஒரு 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 பாடல். யஸ்ய குருத்தஸ்ய, யாருடைய கோபமானது, யார் ஒருவன் மேலே நான் கோபம் கொண்டால் அப்பேற்பட்ட கோபமானது அந்த கோபம் கொண்டவனையும் நடுங்க வைக்கும், உலகத்தையும் த்ரயோலோகாக கம்பந்தே, 3 லோகத்தையும் நடுங்க வைக்கும். அப்பேற்பட்ட தலைவனாக இருக்கக்கூடிய என்னிடத்திலே இதுதான் முக்கியம். அப்பேற்பட்ட தலைவனாக இருக்கக்கூடிய என்னிடத்திலே அபீதவன் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் இருக்கிறாயே, என் உத்தரவை மீறி நடக்கின்றாயே, என்னிடத்திலே கொஞ்சம் கூட உனக்கு பயம் என்பது இல்லையே. அப்படின்னா கிம்பலகா, யாரொத்தனுடைய பலம் உனக்கு பின்னாடி இருக்கின்றது? யாருடைய பலத்தை கொண்டு அத்யகாகா நீ இவ்வாறு என்னுடைய உத்தரவை மீறி செயல்படுகின்றாய்? உனக்கு பின்னாடி யார் இருக்கா? நீயோ குழந்தை. உலகமே என்னை 3 லோகமும் என்னை பார்த்து நடுங்குகிறது, பயம் கொள்கிறது. என்னுடைய உத்தரவை எப்படியாவது நிறைவேற்றிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. ஆனால் நீயோ கொஞ்சம் கூட பயம் இல்லாதவனாய் இருக்கிறாயேப்பா. என்னுடைய உத்தரவை நிறைவேற்றுவதற்கு தயாராக இல்லையே. உனக்கு பின்னாடி யார் இருக்கா? எந்த பலத்தை கொண்டு, யாருடைய துணையை கொண்டவனா, யாருடைய பலத்தை கொண்ட கிம்பலம், என்ன பலம் உனக்கு பின்னாடி இருக்கு? எந்த பலம் இருந்தால் இந்த பலத்தை தூக்கி எறிவதற்கு உன்னால் முடிகிறது? அதை எனக்கு சொல். இதுதான் ஆச்சரியம். இவன் நினைத்தான், நான் பெரிய தபஸ்வி, என்னுடைய தபோபலத்தை கொண்டு சாகா வரத்தை பெற்றிருக்கிறேன், நான் ஒரு ராஜ்யத்தினுடைய ராஜா, 14 லோகத்தையும் என் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறேன், நான் தான் ஈஸ்வரன், எனக்கு மேலே பலம் பொருந்தியவர்கள் யாருமே கிடையாது, என்னுடைய உத்தரவை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு செய்யக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள், எனக்கு எதிரிகளே கிடையாது, நான் தான் உயர்ந்தவன், தலைவன். இந்த எண்ணத்திற்கு முதல் முறையா வேட்டு விழுகிறது. தன் வீட்டிலிருந்தே வேட்டு விழுகிறது, குழந்தை ரூபத்திலிருந்தே வேட்டு விழுகிறது. மற்றவர்களை எல்லாம் அடக்கி ஆண்டு விடுகின்றான். தன் குழந்தை இடத்திலிருந்தே அவனுக்கு முதல் முறையாக ஒரு தோல்வி, பயம் வருகிறது. யாருடைய பலத்தினால் நீ இவ்வாறு நடக்கிறாய்? அதிலும் உனக்கு பயமே இல்லையே.
எனக்கு எல்லாம் இருந்தும் பயம் இருக்கிறதே. செல்வ பலம் இருக்கிறது, ராஜ்ய பலம் இருக்கிறது, புண்ணிய பலம் இருக்கிறது, தபோபலம் இருக்கிறது, பந்து பலம் இருக்கிறது, உபாய பலம் இருக்கிறது, அமைச்சர்கள் பலம் இருக்கிறது, அறிவு சார்ந்தவர்கள் பலம் இருக்கிறது. எல்லா பலமும் இருக்கின்ற எனக்கு பயம் சதா இருந்து கொண்டே இருக்கிறதேப்பா. உனக்கு ஒன்றுமே இல்லையே, உனக்கு பயமே இல்லையே. அப்போ யாருடைய பலத்தினாலே உனக்கு இந்த பயம் இல்லா தன்மை, என்னுடைய உத்தரவை மீறக்கூடிய தன்மை என்பது வருகிறது? எவ்வளவு பெரிய சிந்தனையை தூண்டக்கூடிய செய்தி பாருங்கள். அனைத்தும் இருக்கிறது, ஆனால் இருக்க வேண்டிய பலம் இல்லை, எல்லாம் இல்லாததாகவே ஆகிறது. ஒன்றே ஒன்று இருக்கிறது, வேற எந்த பலமும் தேவையில்லை, ஆனால் எல்லாமே இருப்பதாக உணர்கின்ற பாவம். எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. ரெண்டு கதாபாத்திரம், ஒன்றிடத்துல எல்லாம் இருக்கு, ஆனால் எதுவுமே இல்லை பயத்தை தவிர. இங்க ஒன்றுமே இல்லை, ஒன்றை தவிர வேற ஒன்றுமே இல்லை, ஆனால் ஒன்றை தவிர வேற எதுவுமே இல்லாத போது எல்லாமே இருப்பதாக பாவிக்கக்கூடிய தன்மை, உணர்கின்ற தன்மை. எது வேண்டும் நமக்கு? நம் அன்றாட வாழ்க்கையில எது வேணும்? எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாது உணர்கின்ற தன்மை வேண்டுமா? ஒன்றே ஒன்று மட்டும் இருந்து எல்லாம் இருந்தாலும் எல்லாம் இல்லாது போனாலும் எல்லாமே என்னிடம் இருக்கிறது என்கின்ற பாவம் வேண்டுமா? எது எனக்கு வேண்டும்? நம்ம தான் முடிவு பண்ணணும். அதனால்தான் ரொம்ப ரொம்ப கடினம் பக்தி, ரொம்ப சுலபம் ஞானம். நாம் நினைச்சுக்கிறோம் ரொம்ப சுலபம் பக்தி, ரொம்ப கடினம் ஞானம். இல்லை, ரொம்ப கடினம் பக்தி தான். ரொம்ப கடினம் பக்தி, ரொம்ப சுலபம் ஞானம். பக்தியுடன் வாழ்வதற்கிறதே ரொம்ப கடினம். பக்தி உணர்வுடன் இருப்பது ரொம்ப கடினம். ஞானம் ரொம்ப சுலபம். இவனுக்கு எல்லாம் இருக்கு, ஞானமும் இருக்கு, ஞான பலமும் இருக்கு. ஆனால் என்ன இல்லடான்னா, இருக்க வேண்டிய முக்கியமான பொருள் இல்லை. இது எப்படா இருக்குடான்னா, ஒரு படத்துல ரொம்ப அழகா ஒரு உதாரணம் கொடுப்பான். ரொம்ப அழகா அது ஒரு நகைச்சுவையாக எடுத்துன்னு போயிருப்பான். ஆனால் அது ரொம்ப சிந்திக்க தூண்டுகின்ற ஒன்று. நன்றாக பூட்டப்பட்ட 2 குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு அழகான சேரியட், ஒரு அழகான ரதம். அதுல நல்ல சௌந்தரியமான ஒரு பெண்ணை அமர வைத்திருக்கிறான். அவனுடைய தாயார் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள், சேவகன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், தன்னுடைய ராஜா உட்கார்ந்திருக்கார், இவன் வண்டியை ஓட்டுறான். அழகான ஒரு சூழ்நிலை, ரம்யமான ஒரு அந்த ரதம் போகிறது. இந்த பெண்மணியோட வந்திருக்கக்கூடிய சேவகன் யார் ரதத்தை செலுத்துகிறானோ அவனிடத்துல வந்து கேட்கிறான், இந்த பொருளை எங்க சொருகிறதுன்னு திரும்ப திரும்ப கேட்கிறான். அது என்னடான்னா, சக்கரம் இருக்கிறது, சக்கரமானது அழகாக வட்டமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த சக்கரமானது சொல்வதற்கு காரணமே அந்த சக்கை, ஆடாது அசையாது இருக்கக்கூடிய அந்த சக்கையானது ரதத்தையும் அந்த ரதத்தை ஓட்டக்கூடிய அந்த சக்கரத்தை சுழல வைக்கக்கூடிய அந்த இயந்திரமும்
கழன்று விடாமல் இருப்பதற்கு உண்டான மாறாத ஒரு சக்கையானது இருக்கிறது. அதுதான் முழு ரசத்திற்கும் அழகை கொடுப்பதை. மற்ற எல்லாம் மாறும், ஆனா மாறாது அந்த சக்கை தான். அது கண்ணுக்கே தெரியாது, கண்ணுக்கு தெரியாத பொருள் அது. இவன் அதை எடுத்து கேட்பான், இது எங்கே சொருகப்பட வேண்டும்? தூக்கி விட்டு எறிடான், விட்டு எரிஞ்சிருவான் அவன், அவ்வளவுதான். குடை சாய்கின்ற காட்சி. கண்ணுக்கு தெரியாத பிரம்மன் நம்முடைய சரீரத்துக்கு உள்ளும் சரீரத்துக்கு வெளியிலும் எல்லாம் இயங்குவதற்கு ஆதாரமான பொருளாக இருக்கிறார். அவர் மாறுவதே இல்லை. மாறிக்கொண்டே இருக்கின்ற அத்தனை பொருளுக்கும் மாறாது இருந்து மாறக்கூடிய பொருளுக்கு இயக்கத்தை கொடுத்து கொண்டு கூட ஈஸ்வரனா இருக்கார். அவரை நான் தூக்கி எறிந்து விட்டால், கர்வத்தினாலும் அறியாமையினாலும் ஆசையினாலும் தூக்கி எறிந்து விட்டால், மனதால் தூக்கி எறிந்து விட்டால், நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கை சம்சார சாகரத்திலே குடை சாய வேண்டியதுதான். எல்லாம் இருக்கு, ஆனால் நிச்சயமாக அவை பிரயோஜனப்படாது, என்னை எவ்வகையிலும் தாங்காது. காரணம், அந்த அச்சாணி இல்லை. இறைவன் என்று சொல்லக்கூடிய அச்சாணி இல்லாது மற்றது எல்லாம் இருக்கிறது. என்ன பிரயோஜனம்? பிரகலாதனுக்கு இறைவன் அச்சாணியாக இருக்கிறான். ஹிரண்யகசிபுவுக்கு அந்த அச்சாணியாக இருக்கின்ற பொருள் இல்லாததுனால மற்ற எல்லா பொருள்களும் வந்த வேகத்திலேயே போகின்ற தன்மை. அதனால தான் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், தன்னிடத்திலே எல்லா பொருள்களும் இருக்க வேண்டும் என்று சதா போராட்டம். இவன் மாறிவிடக்கூடாது, இவள் மாறிவிடக்கூடாது, இது என்னை விட்டு போய்விடக்கூடாது, அது என்னை விட்டு போய்விடக்கூடாது, யாரும் என்னுடைய பொருளை அபகரித்து விடக்கூடாது, நானும் யாருக்கும் எந்த பொருளை கொடுத்து, சதா போராட்டம். எதை பற்றியே தியானம். எது நம்மிடம் வந்ததோ, எது நம்மிடம் கொடுக்கப்பட்டதோ, அவை நம்மிடத்திலிருந்து எடுக்கப்படும், பறிக்கப்படும், விலகி போய்விடும், அழிந்து போய்விடும். ஆனால் அழியாத ஒருவன் நாராயணன் ஒத்தன்தான். இறைவன் அழியாதவர், மாறாதவர், என்னுடன் எப்பொழுதுமே இருக்கக்கூடியவர், என்னை விட்டு நீங்காதவர். அந்த பொருளை நான் எப்பொழுதுமே என் கூட வைத்துக் கொண்டிருந்தால், எந்த பொருள் போனால் எனக்கு என்ன, எந்த பொருள் வந்தால் எனக்கு என்ன, எந்த பொருள் அழிந்தால் எனக்கு என்ன, எந்த பொருள் தோன்றினால் எனக்கு என்ன, எவ்வகையிலும் எனக்கு பயமோ கோபமோ அழுகையோ வருத்தமோ வேதனையோ மனதில் ஒன்றுமே இருக்கா. சதா பிரசாந்தம் பிரசாந்தம். இவனுக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனால் இருக்க வேண்டிய ஒன்று இல்லை. அதனால எல்லாரிடத்திலும் வெறுப்பு, கோபம், பயம். இவனிடத்திலே ஒன்றை தவிர வேற ஒன்றுமே இல்லை. யாரிடத்திலும் வெறுப்பு இல்லை, யாரிடத்திலும் பயமும் இல்லை. அது என்ன பொருள்? ரொம்ப சிரேஷ்டமான ஒரு உபதேசத்தை கொடுக்கிறான் தன்னுடைய அப்பாவிற்கு. சாயங்காலம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.